அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. வா உட்காரு உட்காரு. அதாவது ரஞ்சி, நீ ஒத்த பிள்ளையாவே பிறந்து வளர்ந்துட்ட. ஆனா நான் அப்படி இல்ல, கூட ஒரு ஆம்பளை பையன் வேற. பிறந்ததுல இருந்தே பார்ஷாலிட்டி தான். அவனுக்கு என்ன, அவன் ஆம்பளை புள்ள, இந்த வீட்டு வாரிசு. அவனுக்கு தான் இந்த சொத்து, அவனுக்கு தான் இந்த பிசினஸ். ஆனா பொம்பளை பிள்ளைக்கு இவன் இன்னொரு வீட்டுக்கு போறவ தானே. ஒன் டைம் செட்டில்மெண்டா கொஞ்சம் நகையும் டௌரியும் கொடுத்தா முடிஞ்சு போயிட போகுது. இப்படிதான் எங்க அப்பா சொல்லி சொல்லி எங்களை வளர்த்தாரு. இது எங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல, பொதுவா நம்ம சொசைட்டில எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். ஆனா என்னால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. சும்மாலாம் சொல்லக்கூடாது. வெளிநாட்டுல பிசினஸ் பண்ற மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சாரு. நிறைய நகை போட்டு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. அதேதான் விஜய்க்கும் பண்ணாரு. ஆனா என்ன, அவன் ஆம்பளை, பிசினஸ் எல்லாத்தையும் அவன் கையில கொடுத்துட்டாரு. அவன் அதை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா என் கையில அதை மட்டும் அவரு கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோயேன், என் நேரத்துக்கு அதை நான் எங்கேயோ கொண்டு போயிருந்திருப்பேன். இவ்ளோத்துக்கும் எனக்கு பிசினஸ் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எங்க அப்பாவுக்கே தெரியும். தெரிஞ்சா கூட இவ பொம்பளை புள்ள இல்ல, அதான் அதெல்லாம் எதுவுமே எனக்கு செய்யல. அப்பானா நான் எவ்வளோ வெறுக்கிறேன்னு தெரியுமா? அவரு செத்தது கூட நான் வரலையே. நான் வரல தானே? உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அம்மா சொல்லிருப்பாளே. இந்தா தண்ணிய குடி. இல்ல நீ குடி குடி குடிடா குடி. குடிச்சிட்டியா? போதுமா? அன்னைக்கு அப்பா மட்டும் பிசினஸ் இவன் கிட்ட குடுக்கலன்னு வச்சுக்கோயேன், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்ல, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது. சொல்ல போனா இவன் தான் எதுவுமே செய்யல, இருக்கிறத தான் காப்பாத்தி கொண்டு போறான். அதுவா தானா கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். நீ ஏன் சொல்ல, ஆம்பளைனா கொம்பா? நானும் அவனும் ஒன்னாதானே அவங்களுக்கு பிறந்தோம். அப்படின்னா சொத்துல பிசினஸ்ல எனக்கும் பாதி கொடுத்துருக்கணுமா வேணாமா? நான் மட்டும் என் புருஷனுக்கு அங்க உட்காந்துக்கிட்டு அவனுக்கு சோறு வடிச்சு கொட்டணுமா? ராஜிமா, நீங்க வேணா மாமா கிட்ட கையேந்த சொல்றியா? காசு விஷயத்துல எங்க அப்பனே பெத்த புள்ளைக்கு விட்டு கொடுக்கல. இதுல என் தம்பி வேற கொடுப்பானா? அந்த அளவுக்கு எவனும் இந்த ஊர் உலகத்துல நல்லவெல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சா, வா தங்கு சாப்பிடு போன்னு சொல்லுவான். சொத்துல பங்கு கேட்டேன்னு வெயி அடிச்சு துரத்திடுவாங்க. நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு தானே இருக்கோம். சோ இது திடீர்னு இன்னைக்கு நேத்துன்னு போட்ட பிளான் எல்லாம் இல்ல. நான் இங்க வரப்பவே இந்த பிளானோட தான் வந்தேன். கூடிய சீக்கிரம் பிசினஸ்ல விஜய்ங்கிற பேரு எதுலயுமே இருக்காது. எல்லாமே ராஜேஸ்வரியோட கோட்டையா சாம்ராஜ்யமா மாறி இருக்கும். ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? என்ன நம்ம ஆசையில ஏதாவது மண்ணள்ளி போட்டுருவாளேன்னு பாக்குறியா? ராஜிமா, ஆமா, விஜய கட்டிக்கிட்டா சொகுசா சொத்தெல்லாம் அனுபவிக்கலாம் தானே நீயும் அம்மாவும் திட்டம் போட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படிலாம் இல்ல ராஜிமா. ஏங்கிட்டே வா, இத நான் நம்பணுமா? சரி சரி அதெல்லாம் விடு. நேரா இத போய் விஜய் கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்கி அவன் கிட்ட ஒட்டிக்கலான்னு ஒரு எண்ணம் மைண்ட்ல ஓடுமே. அப்படிலாம் இல்ல ராஜிமா. அப்படி ஓடுனா ஒன்னும் இல்லாம போயிடுவேன். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இத பார், நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் விஜய் கிட்ட உன்னால நெருங்கவே முடியாது. நான் நினைச்சா நெருங்கவும் விட மாட்டேன். அதனால என்னையும் பகச்சுக்கிட்டு நடுத்தெருவுல தான் நிக்க வேண்டியது இருக்கும். சோ அதனால நல்ல புள்ளையா முன்னாடி என்கிட்ட இருந்த மாதிரியே கம்மன்னு தலையாட்டிக்கிட்டு இருந்தேன்னா உன் லைஃப் ஸ்மூத்தா போகும்.
இல்ல இப்பவே நான் போய் சொல்லுவேன் அப்படின்னு நீ சொன்னேன்னு வச்சுக்கோயேன். போ போ, தாராளமா போ. ஐயோ இந்தா வேர்க்குது பாரு, தொடச்சிட்டு போ. ஃபோன் எங்க ஃபோன்? இந்தா ஃபோன் பண்ணி சொல்றியா? ஃபோன் பண்ணு பண்ணு, விஜய்க்கு ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணு. இல்ல ராஜிமா, இல்ல, அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். என் செல்லம், பொழைக்க தெரிஞ்ச புள்ள. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.